ஆனால் இந்த ஒலி வாங்கின்ற இந்த மைக்கு, இங்கே இருக்கிற இந்த மின் விளக்குகள், இங்கே இருக்கிற இருக்கைகள் என்று சொல்லக்கூடிய நாற்காலிகள், இந்த வீடியோ கேமரா, ஐமாஸ் விளக்கு, அங்கே நிற்கிற வாகனம், இதை உற்பத்தி செய்கின்ற யார் வேண்டுமானாலும் இதற்கான விலையை அவன் நிர்ணயம் செய்து இதுதான் இதற்கான விலை, இதை கொடுத்து நீ வாங்குவதாக இருந்தால் வாங்கு, இல்லை என்றால் போ என்று சொல்லுவான். ஆனால் நம்ம தக்காளியை கொண்டு வந்து ஒரு 10 டன்னு வச்சுக்கிட்டு நம்ம கிலோ 150 ரூபா தான், இஷ்டம் வந்தால் வாங்க, இல்லை போன்னு சொல்ல முடியுமா? ஒரு விவசாயி சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அந்த 1 கிலோ தக்காளியை உற்பத்தி பண்ண, ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ண இந்த விவசாயிகள் அல்லும் பகலும் உழைத்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறானே, அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டு கால பொன்விழாவை கொண்டாடிவிட்டோம். நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அது கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக தமிழக சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களில் தொடர்ந்து ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதுதான் பண்ருட்டி வேல்முருகன் ஆகிய எனது குரல்.